அன்புள்ள மணவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர், கழகத்தின் முதன்மை செயலாளர் நேரு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் காடவெட்டி தியாகராஜன் அவர்களே, சவுந்தரபாண்டியன் அவர்களே, பொன்குமார் ஸ்டாலின்குமார் அவர்களே, பழனியாண்டி அவர்களே, இனிகோ இருதராஜ் அவர்களே, கதிரவன் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மாநகராட்சியினுடைய மேயர், மாநகர செயலாளர் அன்பழகன் அவர்களே, மாவட்ட செயலாளர் வைரமணி அவர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை பகுதி வட்டக்கிளை கழக நிர்வாகிகளே, இங்கே எனக்கு முன்னால் நன்றி உரையாற்றி இருக்கக்கூடிய அருமை தம்பி பரணிக்குமார் அவர்களே, பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்த்துவதற்காக வந்துள்ள தோழர்களே, நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நினைவில் வாழக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவருடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய மணவிழா இது. இந்த பகுதியில் நம்முடைய நேரு அவர்கள் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு, நம்முடைய இருவண்ணக்குடி இந்த வட்டாரத்தில் பரப்புவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்த நம்முடைய அருமை பெரியவர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய அருமை மகனாக இருக்கக்கூடிய பரணிக்குமார் அவர்கள் அவருடைய விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் எந்த அளவிற்கு இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி இருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். பாலகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அண்ணாவோடு, தலைவர் கலைஞர் அவர்களோடு, மறைந்த நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த பேராசிரியர் அவர்களோடு, அதே போல அன்பிலாரோடு எப்படி நெருக்கமாக இருந்தார் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவர் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியில சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். கழகத்துடைய சொத்து பாதுகாப்பு உறுப்பினராக இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார். நேரு அவர்கள் சொன்னது போல எங்கும் வெற்றி பெற முடியாத நிலையில திருச்சியில நகராட்சி மன்ற தலைவராக இன்றைக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர் இந்த வட்டாரத்தில், இந்த நகராட்சிக்கு, திருச்சி மாநகரத்திற்கு, பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறார், கட்சிக்கு எப்படியெல்லாம் தொண்டாற்றி இருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆக அப்பாவுக்கு தப்பாம பிள்ளையாக நம்முடைய பரணிக்குமார் அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பரணிக்குமார் அவர்கள் மாணவர் அணியில முதலில் பொறுப்பை ஏற்று பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். தேர்தல் வேலையை எப்படியெல்லாம் ஆற்றியிருக்கார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் பரணிக்குமார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே எல்லோரும் சொன்னார்கள். என்னோடு 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் என்னோடு சுற்றுப்பயணம் ஈடுபடுகிற போதெல்லாம் திருச்சிக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் சுற்றுப்பயணத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிறார். மறைந்த என்னுடைய ஆறு நண்பன் பொய்யாமொழி அவர்களும் நம்முடைய பரணிக்குமார் அவர்கள் தான் எனக்கு துணையாக சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளுக்கு வருவார்கள், தொடர்ந்து வருவார்கள். சுற்றுப்பயண நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை, என்னுடைய காரை அவர் தான் ஓட்டி வருவார். காண்டசா கார், அவங்க அப்பாவோட காரை எடுத்துக்கிட்டு வந்துடுவார்.
அந்த காரில் தான் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணத்தை நடத்தியிருக்கிறேன். அவரோடு பயணம் செய்த போது எந்தவித அச்சம் இல்லாமல் நான் பயணம் செய்ய முடியும். இரவிலே முழித்து கொண்டிருப்பார். நான் பகல்லாம் தூங்குவார். அது எல்லாருக்கும் தெரியும். அதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இரவில் அசவன் கூட வந்திருக்கிற அசவனுக்கு எல்லாம் தெரியும். ஏனென்றால் நாங்கள்லாம் ஒரு செட்டப்போ இளைஞரணி தொடங்கிய நேரத்தில், அப்போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் நடத்துகிற நேரத்தில் அவர் தான் கார் ஓட்டி கொண்டு வருவார். மட்டும் இல்லை, சுற்றுப்பயணம் நடத்துகிற போது பல நேரங்களில் நாங்கள் 2 மணிக்கு 3 மணிக்குத்தான் வந்து தூங்குவது உண்டு. அப்படி தூங்குவது மறுநாள் காலை 7 மணிக்கு போக வேண்டும் என்ற நிகழ்ச்சி இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு தூங்குவோம். 7 மணிக்கு எழுப்பிடுப்பான்னு சொல்லுவோம். ஆனால் அவரை யாரும் எழுப்ப முடியாது. நான் தான் போய் எழுப்பணும். அவர் எழுப்ப மாட்டார். அப்படித்தான் அப்படி எங்கள் பயணம் நடந்திருக்கிறது. ஆக அந்த பயணங்கள் எல்லாம் மறக்க முடியாது. இன்னும் எத்தனையோ இருக்கு. ஆக எதற்காக சொல்லுகிறேன், அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருந்து பழகியவர்கள். ஆக திருச்சிக்கு வருகிற போதெல்லாம் பாலகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு, பரணிக்குமார் வீட்டுக்கு நான் செல்லாமல் இருந்ததில்லை. ஆக அந்த அளவுக்கு பாசத்தோடு பழகக்கூடிய குடும்பம். ஆக அந்த குடும்பத்தில் இன்றைக்கு குலவிளக்குகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மணமக்கள் எல்லா நன்மைகளை பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக எப்படிப்பட்ட நேரத்தில் வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மாசத்தில் தேர்தல் நிச்சயமாக வரப்போகிறது. இதற்கிடையிலே நாங்கள் எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் சொன்னால் அந்த குடும்பத்தின் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாகத்தான் வந்திருக்கிறோம், தவிர வேற இல்லை. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னே தான் திருச்சிக்கு வந்து தஞ்சைக்கு போய் ஒரு மாநாட்டை நடத்தணும். அதுவும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, மகளிரணி மாநாடு ஒரு பக்கம், இளைஞரணி மாநாடு ஒரு பக்கம். அடுத்து நிறைவாக தேர்தலுக்கு முன்பு இதே திருச்சியில் 10 லட்சம் பேர் திரளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாநாட்டை நம்முடைய நேரு அவர்கள் நடத்த இருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். ஆக தொடர்ந்து பிஸியாக இருக்கிற நேரம், இப்போ அவ்வளோ பிஸியாக இருக்கிற இடத்துல வந்திருக்கிறோன்னா நம்முடைய பரணிக்குமார் மீது, பாலகிருஷ்ணன் குடும்பத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பற்றின் காரணமாகத்தான், அந்த நட்பின் காரணமாகத்தான் வந்திருக்கிறோம். அந்த நட்பின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பரணிக்குமாருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த குலவிளக்குகள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய், நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.